சரி சாரி தப்பான அதுகிட்ட காமெடி ஆமாடா. ஏன்டா நீ வேற போட்டால் உப்பு அதிகம், உப்பு அதை அதிகம் போட்டால் தப்பு. நானும் எக்கச்சக்கமா எடுத்து போட்டேன். உப்பு அதை அதிகம் போட்டால் தப்பு. அவங்களுக்கு பிக் பாஸ் சிக்கன் கொடுத்துருக்காரு. சிக்கன் நாங்க அவங்களுக்கு சமைச்சு கொடுக்க ரெடி. எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி. காலையிலேயே வீட்டில் ப்ரொவிஷன் இல்லை பத்தாது அப்படின்ற காரணத்தினால நாங்கள் என்ன டெசிஷன் வந்தோம். இது என்ன சொல்லுங்க? உப்மாங்க. லஞ்ச் யாரும் சாப்பிட வேணாம், டின்னர் மட்டும் கஞ்சி மாதிரி ஏதோ பண்ணிக்கலாம் இருக்கிறத வச்சு வேணும் சொல்லியிருந்தோம். என்னவோ சாயங்காலம் வரைக்கும் பசிக்காதியா, வயிறு கம்முன்னு கிடக்கும். சப்பாத்தி மாவு கொஞ்சம் அதிகம் தானே இருக்கு, எங்களுக்கு சப்பாத்தி கொடுங்க, நாங்க தான் இது வேணா கேட்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? அதனால என்ன பண்ணியிருக்கோம்னா நாங்க தெரிஞ்சே இன்னைக்கு அவங்க சிக்கன்ல கொஞ்சம் உப்பு அதிகம் போட்டுட்டோம். ஏய் உப்புடா. சாப்பாடு இல்லைன்னா அது எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு அவங்களுக்கும் தெரியட்டும் அப்படின்றது. நீங்க எல்லாரும் எங்களை மன்னிப்பீங்கன்னு நம்புறோம். ஏமா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். ரெஸ்ட் ரூம் போயிட்டு நான் வரும்போது என் கண்ணு முன்னாடி நீங்க உப்பு எடுத்து போடணும். இப்ப பாருங்க நீங்க யாராவது வந்து சூப்பர் டீலக்ஸ் ஆள் இருக்கும், நான் ஆல்ரெடி உப்பு போட்டேன்னு சொல்லுங்க, அந்த சீனை கிரியேட் பண்ணிடலாம். உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. எப்போ வருவா அந்த வீட்டுக்கு? உப்பு போட்டேன் அக்கா கொஞ்சம் லாஸ்ட்ல லைட்டா கொஞ்சம். இல்ல இல்ல என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? போட்டுட்டு தான் போனேன் நல்லா. இப்போ ஏன் போட்டீங்க? நான் அப்ப கொஞ்சம் போட்டேன், இப்ப கொஞ்சம் போட்டேன். இந்த மாதிரி ஆர்வம் கொண்டாந்து ஏதாவது பண்ணிட்டு இருந்தா உள்ளதுக்கு வச்சிருவாமா. நீங்களும் போட்டீங்களா? நானும் உப்பு போட்டேன். அரே பாப்ரே, ₹1 இப்படி நடிக்கிறானே, இவனுக்கு 50 காசு கொடுத்துருக்கலாம் போல. போட்டேன்னு சொன்னேன். சரி இப்போ நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுருக்கலாம். டேஸ்ட் பார்க்க கூடாது. வாயிலடி ஆளுக்கு 3 கேட்டாங்க. கரெக்டா இருக்காக்கா? 3 தெரியல இன்னும் எத்தனை பேர். மோந்து பக்கத்தை சாப்பிடு. ஐயோ உப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. மடையா, உப்புமால உப்புடா. உப்பு மாவுல உப்பு போடாம எப்படி பண்ண முடியும்? முடிஞ்சு உப்பு ரொம்ப அதிகமா இருக்கான். நான் ஆல்ரெடி போட்டேன், அக்கா கொஞ்சம் போட்டாங்க, தண்ணி ஊத்துனா. மடையா, என்ன உப்புமால அதிகமா உப்பு போட்டு சாப்பிட முடியாம பண்ணிட்டியடா. எனக்கு இது உப்பு கம்மியா வேணும்க்கா, பண்ணிடுங்க. இது எதுவுமே பண்ண முடியாது. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா என்ன பண்ணலாம்? இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? எல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? அது எங்க போய் சண்டை போடாம பாத்துட்டு. அவ்வளவுதான் இருக்கு. நாக்காடு சாருக்கு ஆஸ்பத்திரி ரொட்டி எல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு. தெரியல அக்கா கொஞ்சம் அக்கா. மனுஷன் சாப்பிடுவானா இத? ஆமா, இந்த சைடு சீனி, எனக்கு இந்த சைடு மட்டும் வேணும். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது?